தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ எந்த தடையும் இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ எந்த தடையும் இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். முற்றிலும் உண்மைக்கு புறமான செய்தியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரப்புவது வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ எந்த தடையும் இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். முற்றிலும் உண்மைக்கு புறமான செய்தியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரப்புவது வருத்தமளிப்பதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ எந்த தடையும் இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். இது முற்றிலும் உண்மைக்கு புறமான செய்தியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரப்புவது வருத்தம் அளிப்பதாகவும் அமைச்சர் கே சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ எந்த தடையும் இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், வணக்கம். தமிழக கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்ய அறநிலைத்துறை தடை விதித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய் செய்தியை பரப்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் மகேஸ்வரன். பிரகாஷ், உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியிலே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயிலுக்கான பிரதிஷ்டை கும்பாபிஷேக நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அந்த கும்பாபிஷேக விழாவிலே பங்கேற்கிறார். இதை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு ஆன்மீக தலங்களிலே அந்த நடைபெற இருக்கிற கும்பாபிஷேக பிராண பிரதிஷ்டை விழாவை நேரலை செய்வதற்காக ஏற்பாடு மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களே அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது ட்விட்டர் எக்ஸ் பக்கத்திலே ஒரு கருத்தை தெரிவித்தார். நிர்மலா சீதாராமன் தன்னுடைய கருத்திலே தமிழ்நாடு அரசு ராமர் கோயில் நேரலை ஒளிபரப்பு செய்ய மறுக்கிறது, தடையை நியாயப்படுத்த அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கூறி வருகிறது, பொய் கதைகளை கூறி வருகிறார்கள். தமிழகத்தில் ராமரை கொண்டாட மக்கள் தாமாக முன்வந்து பங்கேற்பதும் இந்து விரோத திமுகவை இது கொந்தளிக்க வைத்துள்ளது என்றெல்லாம் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டியிருந்தார். அதே நேரத்திலே தற்பொழுது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்திலே இதற்கு பதிலை கொடுத்திருக்கிறார். சேலத்திலே எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக வதந்தி பரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்க பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் வருத்தத்திற்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். இன்று காலையிலிருந்து கூட பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டவரெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை ராமர் கோயிலுடைய சிறப்பு விழா நேரலையை காண்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பு பூஜைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சமூக வலைதளங்களிலே கருத்துக்களை பகிர்ந்து வந்தார்கள். மத்திய நிதியமைச்சர் கூட அந்த கருத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவு செய்த அதை திட்டவட்டமாக மறுத்து உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை வதந்தியை இப்படி பரப்புவது வருத்தத்திற்குரியது என்று தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே தெரிவித்திருக்கிறார். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.